மச்சான் எல்லாம் எப்படி இருக்கீங்க? வர வெள்ளிக்கிழமை எனக்கு கல்யாணம். பத்திரிக்கையும் லொக்கேஷனும் நம்ம குரூப்பில் அனுப்பிச்சிருக்கேன் மச்சான். என்னடா அவன் குரூப்பில் அனுப்பிச்சிருக்கானே தப்பாக எடுத்துக்காதீங்க. கல்யாணத்தை விட்டு நிறைய வேலை இருக்கு மச்சான், சரியா? தப்பாக எடுத்துக்காதீங்க. எல்லாருமே கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வந்துருங்க வந்துருங்க வந்துருங்க. இந்தமா எதுக்கு நேரில் வர முடியும் என்ன சொன்னா? அதான் சொன்னேடா, எல்லாத்துக்கும் வந்து அலைஞ்சிட்டு இருக்கான். அதான் அதெல்லாம் வரலாம். சப்பக்கட்டு என்ன மச்சான், சப்பக்கட்டு தானே அவன் நினச்சா. எல்லாருக்கும் எப்படா சொல்ல முடியும்? ஒருத்தர் சொல்லிட்டு ஒருத்தர் மிஸ் ஆச்சுனாலும் மனசு கஷ்டமாயிடும் மச்சான். அப்போ பாலாஜி வாட்ஸ்அப்ல வைக்கிறதா கரெக்ட். பாலாஜி ஒய்ஃபுக்கு 9ஆம் மாதம் நம்ம ஏன் போல? அவன் வாட்ஸ்அப்பில் வச்சா தானே போல. சீமந்தத்தையும் கல்யாணத்தையும் ஒண்ணா வச்சு பேசு. ஆமா, ரெண்டும் ஒன்று தான். சேம் வந்து லேடிஸ் ஃபங்க்ஷனு, நம்ம போய் என்ன பண்ண போறோம்? அதான் போல. போனாலும் கீழே தான் நிற்பான், அதனால தான் நம்ம போகவே இல்லையா. அது இல்லாமல் லேடிஸ் ஃபங்க்ஷன்லாம் சரி பாலாஜி விட்டுருங்க. இவன் சொந்தக்காரங்க வாட்ஸ்அப்ல வச்சிருப்பான், நேர்ல பார்த்தீங்கன்னா வச்சிருப்பான். அவங்களுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் பேசுறாம. நீங்க தானே லூஸ் மாதிரி பேசுறீங்க, புரிஞ்சுக்காம. சொந்தக்காரங்க தானே நேர்ல போய் வைப்பாங்க, நமக்குலாம் வைக்கணும் அவசியம் இல்ல. நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் 2 மாசம் முன்னாடியே வைக்கணும். அவன் இம்பார்ட்டன்ஸ் நம்மளுக்கு அப்படி. சரி ஓகேடா, அப்படிலாம் கிடையாதுடா. சரி அப்படி கிடையாது இல்ல. அப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத ஒரு மேரேஜுக்கு வந்து அந்த எச்சி சோறு சாப்பிடணும்னு எனக்கு அவசியம் கிடையாதுப்பா. இன்னும் ஓப்பனா சொல்லவா, நீங்களும் போனீங்கன்னா அந்த எச்சி சோத்துக்கு தான் நீங்க போறீங்கன்னு நான் நினைச்சுப்பேன். அவன் நினைச்சா நம்மளுக்கு வந்து வைக்கலாம், அவன் வைக்காம. என்னால் நேரில் தான் வர முடியல, ஆனால் மண்டபத்தில் எல்லாம் செட்டிங் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக வந்துருங்க. எப்படா போறா? நான் பைக்ல போயிடுவேன் மச்சான். பக்கத்துல தான் எங்க அத்தை வீடு, அப்படியே அங்க போய் ஃபிளாட் ஆயிடுவேன். மச்சான் நம்ம போயிடலாம் ஒண்ணா இங்க இருந்து. அப்போ போமா என்ன பிக்கப் பண்ணிக்கோ. அவரும் அப்படியே போட்டு வந்துடுறேன். சரி மச்சான், அவங்ககிட்ட பேசி சரக்கு நம்ம கண்ட்ரோல் எடுத்துரு. ஏன்னா போனாட்டி கிஷோர் அந்த கல்யாணத்தை அப்படியே ஏய் ஆமா மச்சான், ரொம்ப பண்ணிட்டாங்க. ஞாபகம் இல்லை உனக்கு? அந்த காலேஜ் பசங்களே வந்துருவாங்க. அதெல்லாம் நீ யோசிக்காத. நம்ம 2 பேரும் சரகை பதிக்கிட்டு தான் மீன் சரக்கை நான் காட்டுவேன். ஏய் நானும் வரேன்டா. நான் ரூம் பேசிடலாம் அவங்ககிட்ட. எதுக்கு ரூம்? அதான் ரெசார்ட் புக் பண்ண போறோமே. ரெசார்ட்டா? ஆமா. ஐயோ இப்போ மஜாவா இருக்குமேடா. குட்டிக்கிறோம் குளிக்கிறோம் குட்டிக்கிறோம் குளிக்கிறோம் குட்டிக்கிறோம் குளிக்கிறோம். மச்சான் போன உடனே சரக்கு பாட்டிலோட ஸ்விமிங் பூல்ல ஏய் பாலா எடுக்கிறேன். அதெல்லாம் மஜா ஏய் பண்ணி நான் வரேன்டா. மலேசியா தட்டி விட்டுலாம். நான் விடு, நான் எச்ச குடிக்க மாட்டேன்டால. ஆனா பாரு நாளைக்கு முதல்ல வந்து நிற்பான் பாரு. நாளைக்கு ஏய் மச்சான் மச்சான், டேய் நான் சொல்றது ஒரு செகண்ட். நான் ஏன் சொன்னேன் தெரியுமாடா? வாட்ஸ்அப்ல